Welcome to Easy English. Today we learn about the parts of speech. Parts of speech அப்படின்னா என்ன? What is the parts of speech? அதை வச்சு எப்படி sentence make பண்றது? How to make the sentence used by parts of speech? So இதுதான் நம்ம இன்னைக்கு learn பண்ண போறோம். Already we know very well in the parts of speech. நம்ம தனித்தனியா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். But now we will see in the ஒன் வீடியோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் ஒரே வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். இது தெரியாமல் நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நவுன். நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல், அதாவது பர்சன், திங்ஸ், அனிமல், பிளேஸ். ஸோ பர்சன் அப்படின்னா ஒரு டாக்டர், டீச்சர், மதர், ஃபாதர், சன், டாட்டர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் திங்ஸ், பென், பென்சில், சேர், டேபிள் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அனிமல், கேட், டாக், டைகர், லயன் அந்த மாதிரி. பிளேஸ் அப்படின்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், ரோடு எல்லாமே ஒரு பிளேஸ் தான். லண்டன், பெங்களூர், சென்னை, மும்பை. ஸோ இது எல்லாமே பிளேஸ் தான். ஸோ பிளேஸ் வரதெல்லாம் நவுன். பர்சன், திங்ஸ், அனிமல்ஸ், பிளேஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சாரா எனது சிறந்த தோழி. ஸோ சாரானா சாரா தான், எனதுன்னா மை, சிறந்த தோழி அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ சாரா எனது சிறந்த தோழி. சாரா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சாரா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ இதில் எது நவுன்? நவுனாக இருக்கன்னா ஒன்று பர்சன், திங்ஸ், அனிமல்ஸ் ஆர் பிளேஸ், இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஆனால் சாரா அப்படிங்கிறது ஒரு பர்சன். ஸோ திஸ் இஸ் அ நவுன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படின்னா நம்ம நவுனை பற்றி டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக நம்ம பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். இப்போ நம்ம ஒரு சங்கீதா அப்படிங்கிற ஒரு பர்சன் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஹீஸ் அ சங்கீதா அப்படின்னு, ஷீஸ் அ சங்கீதா அப்படின்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கும்போது சங்கீதா சங்கீதா நம்ம அதையே சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசும்போது சங்கீதா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம பேசும்போது அவள், தமிழ்ல வந்து அவள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல ஷீ. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ப்ரொனவுன் பார்க்கலாம். ஹீ, ஹீனா அவன், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, ஐனா நான், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள், வி அப்படின்னா நாங்கள், தே அப்படின்னா அவர்கள். ஸோ இது எல்லாமே சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம ஹீ, ஷீ, இட், ஐ, யூ, வி, தே இந்த வேர்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அதே ப்ரொனவுன் வந்து சென்டென்ஸோட லாஸ்ட் வரும்போது அவன் அப்படின்னா ஹிஸ் அல்லது ஹிம். இப்போ ஐ சா ஹிம், அதாவது நான் அவனை பார்த்தேன் அப்படின்னா நம்ம ஹிம் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அவனே அவனுடைய வேலைகளை ஏதாவது செய்யறத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா ஹிஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ வந்து அவனது வேலையை செய்தான் அப்படின்னா he did his work. அவனே அவனை பண்ணான் அப்படின்னா நம்ம ஹிஸ் சொல்றோம். நம்ம அவனை பத்தி ஏதாவது பேசுறோம், பார்த்தோம், இப்போ ஐ சா ஹிம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ஹிம் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஹெர். ஹெர் அப்படின்னா அவள். இப்போ நான் அவளை மீட் பண்ணேன் அப்படின்னா ஐ met her. ஸோ நெக்ஸ்ட் இட்டுனா சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்தாலும் இட்டு தான், லாஸ்ட் வந்தாலும் இட்டு தான். நெக்ஸ்ட் மீ. மீ அப்படிங்கிறது வந்து நான் தான். சென்டென்ஸ்க்கு லாஸ்ட் வந்தால் நம்ம மீ யூஸ் பண்ணுறோம். அப்புறம் யூ. யூனாலும் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் சேம் யூ தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் அஸ். இப்போ அவர்கள் எங்களுடன் விளையாடினார்கள் அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்கள்னா தே, பிளே அஸ். ஓகே, அப்போ அஸ் அப்படின்னா எங்கள் அல்லது நாங்கள். ஆனால் அது வந்து சென்டென்ஸோட லாஸ்ட்டாக வரும்போது நம்ம அஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்டாக வரும்போது வி அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் தெம். இப்போ ஐ மீட் தெம் அப்படின்னா நாங்கள் அவர்களை மீட் பண்ணுறோம். ஸோ தெம். இப்போ தேனாலும் அவர்கள் தான், தெம்னாலும் அவர்கள் தான். ஆனால் அது வந்து சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வரும்போது நம்ம தே யூஸ் பண்ணுறோம், லாஸ்ட்ல வரும்போது நம்ம தெம் யூஸ் பண்ணுறோம்.
ஓகே, ஒன் டைம் ரீட் பண்ணலாம். ஹி, ஷி, இட், ஐ, யூ, வி, தே. சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஹிஸ் ஆர் ஹிம், ஹர், இட், மீ, யூ, அஸ், தெம். சென்டென்ஸோட லாஸ்ட்ல வந்து அப்படின்னா நம்ம வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட்ல வந்து தெம்னா தெம் தான், ஃபர்ஸ்ட்ல வந்து தேனா தே தான். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் அவனுடைய பணப்பையை மறந்து விட்டான். அவன்னா ஹி, அவனுடைய. ஸோ அவன் அவனுடைய, அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹிஸ். பணப்பைனா வேலட், மறந்து விட்டான். மறக்கிறது அப்படின்னா ஃபர்கெட், பட் மறந்து விட்டான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்காட். அவன் அவனுடைய பணப்பையை மறந்து விட்டான் அப்படின்னா he forgot his wallet. ஸோ இதுல எது ப்ரொனவுன்? he. he is a pronoun. நெக்ஸ்ட் ஒன் verb. verb அப்படின்னா ஆக்ஷன், அதாவது ஒரு செயல், நம்ம செய்யக்கூடிய செயல். அந்த செயலை தான் நம்ம வேர்ப்னு சொல்றோம். இப்போ நான் பார்க்கிறேன் அப்படின்னா ஐ see. நான் பேசுறேன் அப்படின்னா ஸ்பீக். நான் கேட்கிறேன் அப்படின்னா ஐ லிசன். நான் நடக்கிறேன்னா ஐ வால்க். நான் போகிறேன் அப்படின்னா ஐ கோ. நான் வருகிறேன் அப்படின்னா ஐ கம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் தான் வேர்ப். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் இரவு உணவு சமைக்கிறாள். அவள்னா ஷீ, இரவு உணவுனா டின்னர், சமைக்கிறதுனா குக். ஸோ குக் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த குக் கூட ஒரு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஹீ ஷீ இட் நேம் வந்து நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஷீ குக்ஸ் டின்னர். அவள் இரவு உணவு சமைக்கிறாள். ஷீ குக்ஸ் டின்னர். ஓகே, இப்போ இதுல எது verb? சமைக்கிறது. சமைக்கிறதுனா குக். ஸோ the cook is a verb of this sentence. நெக்ஸ்ட் ஒன் adverb. adverb அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ verb பார்த்துட்டோம். verbனா என்னது? ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷனை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் adverb. It will be gives a extra information to the verb. verb-க்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது வந்து adverb. அது எந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னா ஐ வால்க். ஐ வால்க் ஃபாஸ்ட்லி. ஸோ நான் வேகமா நடக்கிறேன். ஸோ அந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் அதோட adverb. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் தெளிவாக பேசுகிறாள். அவள்னா ஷீ. தெளிவாக அப்படின்னா கிளியர்லி. பேசுகிறாள் ஸ்பீக்ஸ். ஆஸ் யூஷுவல் ஹீ ஷீ நேம் வந்தா ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம். அதனால தான் ஸ்பீக்ஸ்ல எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அவள் தெளிவாக பேசுகிறாள். ஷீ ஸ்பீக்ஸ் கிளியர்லி. ஷீ ஸ்பீக்ஸ் கிளியர்லி. இப்போ பேசுறதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிளியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the clearly is the adverb. நெக்ஸ்ட் ஒன் adjective. இதுவும் adverb மாதிரி தான். ஆனா adjective அப்படின்னா noun அல்லது pronoun-ஓட டிஸ்கிரைப் பண்றது, அதாவது சேம் தான், அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதோட குவாலிட்டி சொல்றதா adjective. noun அப்படின்னா என்னது? பர்சன், திங்ஸ், பிளேஸ் அண்ட் அனிமல்ஸ். அதோட இன்டைரக்ட் ஸ்பீச் he, she, it, I, you, we, they அதெல்லாம் தான் pronoun. ஸோ noun and pronoun அதோட டிஸ்கிரைப் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி கொடுக்கறது தான் adjective. இப்போ she is a beautiful girl அப்படின்னு வச்சோம்னா, பியூட்டிஃபுல் கேர்ள்னு யாரை சொல்றாங்க? அந்த ஷீயை தான். அது ஒரு ப்ரொனவுன் தான். ஸோ நவுனையோ ப்ரொனவுனோ பற்றியோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் adjective. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த கத்தி கூர்மையாக உள்ளது. இந்த கத்தி அப்படின்னா திஸ் நைஃப். இந்த அப்படின்னா திஸ். அந்த அப்படின்னா நம்ம that யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கூர்மையாக அப்படின்னா ஷார்ப். இந்த கத்தி கூர்மையாக உள்ளது. ஸோ ப்ரெசன்டென்ஸ்க்காக நம்ம இஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கத்தி கூர்மையாக உள்ளது. திஸ் நைஃப் இஸ் ஷார்ப். திஸ் நைஃப் இஸ் ஷார்ப். ஸோ இந்த கத்தி கூர்மையாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கத்தி அப்படிங்கிறது ஒரு திங்ஸ். ஸோ திஸ் இஸ் அ நவுன். ஷார்ப் அப்படிங்கிறது தான் இதோட adjective. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்போசிஷன். அதாவது ஒரு பொருளோ இல்லை ஒரு பர்சனோட ஸ்டேட்டஸ் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றதுதான் ப்ரிப்போசிஷன். இப்போ the pen is under the table அப்படின்னா the பென்னு டேபிளுக்கு அண்டர்ல இருக்கு, அதாவது கீழே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அண்டர் அப்படிங்கிறது தான் ப்ரிப்போசிஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஐ எம் நியர் த பஸ் ஸ்டாப் அப்படின்னா நான் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அந்த நியர் அதுதான் ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ ஒரு பொருளோ ஒரு பர்சனோ எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றது அந்த ப்ரிப்போசிஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷூக்கள் படுக்கை அடியில் உள்ளன. ஷூக்கள்னா ஷூஸ், படுக்கைனா பெட்டு, அடியில்னா அண்டர், உள்ளன. நான் நார்மலாவே சொல்லுவேன் உள்ளன, இருந்தது அப்படின்னு தான் ப்ரெசன்டென்ஸ்க்காக இஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா இதுல பாருங்க நம்ம ஆர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஷூஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல், அதாவது பன்மை, அதாவது அதிகமா இருக்கு. ஒண்ணுக்கு மேற்பட்டது இருந்தா அது வந்து பன்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். சிங்குலரா இருந்தா நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஷீஸ் அ டாக்டர் அப்படின்னா ஷீ அப்படிங்கிறது என்னது, ஒரு ப்ளூரல், அதாவது ஒருத்தவங்கள தான் குறிக்குது. ஸோ இஸ். நிறைய பேர் இருக்கு. இப்போ வி ஆர் கம்மிங் அப்படின்னா நாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆர் தான் யூஸ் பண்றோம். சிங்குலரா இருந்தா இஸ், ப்ளூரல் அதாவது அதிகமா இருந்தா ஆர் யூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் அப்படின்னா கனெக்ட், அதாவது கனெக்டிவிட்டி. ஒரு சென்டென்ஸையும் ஒரு வேர்டையும் கனெக்ட் பண்றது, அல்லது ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்றது தான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட், ஸோ, பட், இஃப். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஜெக்ஷன்ஸ். அண்ட் அப்படின்னா இப்போ ஐ லைக் அண்ட் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்றோம்னு வைங்க. எனக்கு ஆப்பிளும் பிடிக்கும் ஆரஞ்சும் பிடிக்கும். ஸோ அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது தான் அந்த அண்ட். நெக்ஸ்ட் ஸோ. ஸோ அப்படின்னா இப்போ ஐ ஹாவ் அ ஃபீவர் ஸோ ஐ கேனாட் அட்டெண்ட் த கிளாஸ் அப்படின்னா எனக்கு ஃபீவராக இருக்கு அதனால், அந்த அதனால் தான் ஸோ. அதனால் என்னால் கிளாஸை அட்டன் பண்ண முடியவில்லை. ஸோ இந்த ஸோ அப்படிங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பட். இப்போ பட்னா ஐ வேக் அப் இயர்லி பட் ஐ கேனாட் கோ ஆன் த டைம். நான் வந்து சீக்கிரமா எழுந்தேன் ஆனாலும் என்னால் சீக்கிரமா போக முடியல. ஸோ அந்த ஆனாலும் அதுக்கு தான் நம்ம பட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஃப். இப்போ இஃப் யூ வாண்ட் ஆப்பிள் யூ கோ டு ஷாப், அதாவது உனக்கு ஆப்பிள் தேவைப்பட்டா நீ கோ ஷாப்புக்கு போ. ஸோ அந்த இஃப்ங்கிறது ஒரு கனெக்டிங் வேர்ட். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு எழுதுவதும் வாசிப்பதும் பிடிக்கும். எனக்குன்னா ஐ, பிடிக்கும்னா லைக், எழுதுறதுன்னா ரைட், வாசிப்பதுன்னா ரீட். ஸோ எனக்கு எழுதுவதும் வாசிப்பதும் பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் ரைட் அண்ட் ரீட். ஸோ அந்த ஆண்ட் இருக்கு இல்லையா, ரைட்டுக்கும் ரீடுக்கும் நடுவில் ஒரு ஆண்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் இதுல வந்து கன்ஜெக்ஷன், அதாவது அந்த கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஆண்ட் இஸ் அ கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா it's not a word, not a meaning, but it is a expression and emotions. எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது, ஆனா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறது. oops, hey, wow. So this is the some interjection examples. இதுல வந்து எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது, ஆனா நம்ம எக்ஸ்ட்ரீமா ஹாப்பி ஆகும் போதோ சேட் ஆகும் போதோ நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். ஒன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹே எனக்காக காத்திரு. ஹே அப்படின்னா அதே ஹே தான், எனக்காக அப்படின்னா மீ, காத்திரு அப்படின்னா வெயிட். இப்போ இந்த காக அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, எனக்காக, அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஹே எனக்காக காத்திரு, ஹே வெயிட் ஃபார் மீ, ஹே வெயிட் ஃபார் மீ. ஸோ அந்த ஹே இருக்குங்க இல்லையா, அந்த ஹே தான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.